Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து டில் கொஸ்டின் நம்பர் 37 வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இன்டகிரேஷன் ஃபைன் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 39 கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஓகே, ஸோ 16th ஒன் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் 2x + 3. ஆக்சுவலி அவங்க மேலேயே கொடுத்துட்டாங்க காமனாக இன்டகிரேட் ஃப்ரம் 1 to 37 அப்படிங்கிற மாதிரி. அதனால ஜஸ்ட் we need to find the integration of this solution. அப்போ to find என்ன நமக்கு integral of e power 2x + 3. ஸோ இதுதான். அப்போ நம்ம இதை சப்ஸ்டியூஷனில் போடலாம், டேரெக்டாக கூட போடலாம். e power ax ஃபார்மில் போட்டு கூட டிவைட் பை 2 வரும். பட் எனிவேஸ் நம்ம சப்ஸ்டியூஷனில் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ அப்போ டி மேலே இருக்க அந்த பவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டி = 2x + 3. ஸோ வாட் இஸ் யுவர் dt by dx? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தட் வில் கெட் 2. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஜஸ்ட் dx மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 2 இங்கேயும் dx அங்கேயும் கொண்டு போகிறேன். ஸோ தட் dt by 2 இஸ் நத்திங் பட் dx. அப்போ இன் பிளேஸ் ஆஃப் dx dt by 2 போடலாம். இந்த 2x + 3க்கு பதில் t போடலாம். ஸோ தட் this integral, therefore integral e power 2x + 3 of dx can be written as e power t into dt by 2. 1/2 is constant, take outside. So 1/2 e power t into dt. So e power t integrate பண்ணா என்ன, e power t எதா வரும். So 1/2 into e power t plus c. So 1/2 into e power t value நமக்கு என்ன, 2x + 3 plus c. So that is the answer for question number 16. Okay. Then question 17, x divided by e power x square. So அதோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 17 என்ன அப்படின்னு பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ சொல்யூஷன் டு ஃபைண்ட் என்ன, இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ இதோட இன்டகிரேஷன் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் டி கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், புட் டி = எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், dt by dx என்ன வரும், 2xன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா பட் நமக்கு என்ன இருக்குது இங்கே, எக்ஸ் இன்டூ dx தான் நம்மளோட நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ அது வேணுன்றதால இந்த 2 இங்கேயும் dx இங்கேயும் நான் கொண்டு வரேன். ஸோ தட் என்ன ஆகும், எனக்கு இந்த ஃபார்மேட் dt by 2 = x into dx அப்படின்னு வந்துடுமா. ஸோ அப்போ x into dx பிளேஸில் dt by 2 e பவர் x ஸ்கொயர் பிளேஸில் t. ஸோ அப்போ இந்த இன்டகிரேஷன் therefore x into e power x square of dx can be written as dt by 2 divided by e power t. So அப்போ அந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கோங்க. So that 1/2 into e power minus t. இது மேலே வந்தால் e power minus t of dt. So அப்போ 1/2 into e power minus t இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், e power minus t by -1 plus c ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது என்ன ஆகும், -1/2 into e power minus t plus c. ஸோ அப்போ t நம்ம என்னவா எடுத்திருக்கோம், x ஸ்கொயர். ஸோ அப்போ -1/2 into e power minus of x ஸ்கொயர் plus c. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். அப்புறம் நான் என்ன பண்ணலாம், பவரில் மைனஸ் இருந்ததுன்னா கீழே கொண்டு வரலாம். ஸோ தட் 1/2 into e power x ஸ்கொயர் plus c. ஆர் இங்கே விட்டாலும் there is no problem. That's all for the question number 17. Then 18th question என்ன, integration of e power tan inverse of x divided by 1 plus x square. அவங்களே இன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ tan inverse நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், சாரி டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/1 plus x square டினாமினேட்டர் வந்துடும். ஸோ அதுதான் ஐடியா. இப்போ முன்னாடி கொஸ்டின் கூட அதுதான், e power x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் இருக்க எக்ஸ் வந்துடும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் போகிறீங்கன்னா அதுலேயே கொஸ்டின் பார்த்த உடனே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டு ஃபைண்ட் என்ன நமக்கு, இன்டகிரல் ஆஃப் e power tan inverse of x divided by 1 plus x square of dx இதோட வேல்யூ. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், tan inverse of x க்கு பதில் என்ன பண்ணுறோம், t அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ புட் t = tan inverse of x. தென் வாட் இஸ் dt by dx, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ 1 divided by 1 plus x ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ dt is nothing but 1 divided by 1 plus x square of dx. இந்த dx அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ அப்போ 1/1 plus x square dxக்கு பதில் dt, e power tan inverse of x க்கு பதில் t. therefore e power tan inverse of x divided by 1 plus x square of dx can be written as e power t into dt. ரைட்டா, ஏன்னா இதோட மொத்த டேர்ம் dt அண்ட் e power மேலே இருக்க tan inverse of x தான் t எடுத்துருக்கோம். அப்போ e power t into dt. e power t இன்டகிரேட் பண்ணால் என்ன, e power t தான் வரும் plus c. அண்ட் வாட் இஸ் யுவர் t, tan inverse of x. அப்போ ஆன்சர் e power tan inverse of x plus c. That is the answer for this question number 18. Then 19 என்ன, integral of e power 2x minus 1 divided by e power 2x plus 1. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்னன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது வராது, இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது வராது. ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த கொஸ்டினை. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும், பவரில் பவர் இருக்குன்னா ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் நான் ஃபைன் பண்ண வேண்டியது
integral of e power 2x minus 1 divided by e power 2x plus 1. So அப்ப இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா e power x square minus 1 divided by e power x square plus 1 of dx. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? அதாவது a power x பவர் ஒய் இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஃபார்மில் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன்? பவரில் எழுதிக்கிறேன். அப்போ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் இதிலேருந்து இ பவர் எக்ஸை நான் வெளியில் எடுக்கிறேன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு இ பவர் எக்ஸ் போயிடுச்சுன்னா ஜஸ்ட் இ பவர் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே இ பவர் எக்ஸே இல்லை, அப்போ என்ன ஆகும்? டிவைடில் இ பவர் எக்ஸ் வந்துடும், 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். சிமிலர்லி டினாமினேட்டர்லேருந்து இ பவர் எக்ஸை வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 by e power x of dx. Then இந்த e power x வந்து என்ன ஆயிரும்? Gets cancel. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சில இதில் அப்படின்னா டேரெக்டாக e power x மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் கூட e power x மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. போத் ஆர் சேம். ஓகே, ஸோ நான் இப்படி எடுக்கிறது கொஞ்சம் சிம்பிள். நம்ம எதுவும் மல்டிப்ளை டிவைட்லாம் பண்ணாமல் டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் ஒரு இ பவர் எக்ஸ் வெளியில் எடுத்தால் இந்த மாதிரி ஃபார்ம். ஸோ அப்புறம் 1 by x நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இன்வர்ஸ். அப்போ 1 by e power xனா என்ன ஆகும்? e power minus xன்னு வரும், டிவைடட் பை e power x plus e power minus x of dx integral over. ஓகே, தென் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத டீன்னு போட போகிறோம். அப்போ புட் t equal to e power x plus e power minus x. அப்போ வாட் இஸ் dt by dx? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற வித் ரெஸ்பெக்ட் டு x. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். e power minus x பண்ணால் என்ன வரும்? e power minus x இன்ட்டு அந்த பவரில் இருக்க மைனஸ் x பண்ணிங்கன்னா -1. அப்போ இங்கே இன்ட்டு 1 வராதுன்னா 1 தானே வரும். ஸோ அதை நம்ம போடணுன்ற நெசரி இல்லை. ஓகே, இங்கே -1 வருதுனால அதை அடிஷ்னலி போடுறோம். அப்போ எனக்கு என்ன வரும்? மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு ஆயிருமா? ஸோ டிடி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். ஏன்னா எனக்கு நியூமரேட்டரில் அது இருக்கு பாருங்க, இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். அது இருக்கிறதுனால அந்த ஸ்டெப்புக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்? டிடின்னு போட போகிறேன். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு பதில் டி. அப்போ இந்த இன்டெக்ரல் சிம்பிளாக ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்க. திஸ் இன்டெக்ரல் இஸ் ரெடியூஸ்டு டு டிடி பை டி. டிடி பை டியை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? லாக் டி. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் டி பிளஸ் சி. அண்ட் வாட் இஸ் யுவர் டி? நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அதை போடுங்க. ஸோ தட் லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு வந்துடும். தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் question number 19. Then question 20 என்னன்னு பாருங்க. integral of e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x. இது ஈஸி. ஏன்னா இப்போ முன்னாடி பார்த்த அதே மாதிரி ஃபார்ம் இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க அது. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் 2x 2 எல்லா இடத்துலையும் 2x இருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ இதை டீன்னு வச்சு மேலே இருக்கிறது வந்து தான் சேம் ஐடியா தான் இங்கே பண்ண போகிறோம். இது டேரெக்டாக வந்துடும். முன்னாடி போட்ட மாதிரி நம்ம இ பவர் எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர நீட் இருக்காது. அப்போ டு ஃபைண்ட் என்ன? இன்டெக்ரல் ஓவர் இ பவர் 2x மைனஸ் இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை இ பவர் 2x பிளஸ் இ பவர் 2x மைனஸ் 2x ஆஃப் dx. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டினாமினேட்டருக்கு டி, புட் டி ஈக்குவல் டு இ பவர் 2x பிளஸ் இ பவர் மைனஸ் 2x. தென் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? டிடி பை டிஎக்ஸ். இ பவர் 2x பண்ணிங்கன்னா இ பவர் 2x இன்ட்டு 2 பிளஸ் இ பவர் மைனஸ் 2x பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் 2 அப்படின்னு வரும். தென் இது ரெண்டுலேயும் 2 காமனாக, ஸோ 2 வெளியில் எடுங்க. அப்போ என்ன ஆகும்? இ பவர் 2x மைனஸ் இ பவர் மைனஸ் 2x. ஸோ நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இ பவர் 2x மைனஸ் இ பவர் மைனஸ் 2x ஆஃப் dx இதுதான் நியூமரேட்டரில் இருக்குது. பட் இந்த 2 அடிஷ்னலி இருக்கிறதுனால ஸோ இந்த 2 இங்கேயும் dx இங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்ன ஆகும்? dt by 2 is equal to e power 2x minus e power minus 2x of dx. ஸோ அப்போ அதுக்கு பதில் dt by 2 given denominator இருக்கிற பதில் t. Therefore integral of e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x of dx can be written as integral numerator பதில் dt by 2 இங்க எழுதிருக்கோம், divided by t. so அப்போ 1 by 2 constant வெளியில வச்சுக்கோங்க, integral of dt by t. so integral of dt by t என்ன? log t. அப்போ 1 by 2 into log modulus t plus c. then t என்ன வார்த்திருக்கோம்? e power 2x plus e power minus 2x plus c. so இதுதான் answer for this question number 20. okay, then 21 question என்னன்னு பாருங்க. tan square of 2x minus 3. so இதோட ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். tan theta ஓட எக்ஸ்பான்ஷன் தெரியும், secant square theta க்கு இன்டகிரேஷன் தெரியும். பட் இங்க tan square இருக்கு. அப்போ நான் டைரக்டா இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. secant square minus 1 அந்த மாதிரி போட்டு தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்டிடியூஷன்ல தீட்டாவை சிம்பிளா மாத்திட்டுருக்காங்க. இல்ல டைரக்டா கூட இதை நம்ம என்ன பண்ணலாம்? secant square of 2x minus 3 minus 1 அந்த மாதிரி கூட நம்ம டைரக்டா எழுதி கூட ப்ரொசீட் பண்ணலாம். பட் அகைன் நம்ம சப்ஸ்டிடியூஷன்ல போடுவோங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இதை சிங்கிள் எக்ஸ்பிரஷனா மாத்திரம். அப்ப இந்த புட் t equal to 2x minus 3 அப்படின்னு போடுறோம். தென் what is dt by dx? 2x minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2. so dt by 2 equal to dx. அப்ப in place of dx ல dt by 2 போட போறோம். therefore integral of tan square 2x minus 3 of dx can be written as integral of tan square t into dt by
2. ஸோ அப்போ அந்த 1/2 இன்ட்டு tan ஸ்கொயர் ஆஃப் t dtன்னு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு tan ஸ்கொயரோட இன்டகிரேஷன் டேரெக்டாக தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் சீக்கன் ஸ்கொயர் t மைனஸ் 1 dt அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1/2 இன்ட்டு. ஸோ தட் 1/2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் t மைனஸ் இன்டகிரல் ஆஃப் dt. ஓகே, தென் சீக்கன் ஸ்கொயர் t இன்டகிரேட் பண்ண என்ன, ஜஸ்ட் tan t. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு tan t மைனஸ் integral of dt is t plus c அப்படின்னு வந்துரும். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு tan ஆஃப் t ஓட வேல்யூ நமக்கு என்ன, 2x minus 3 மைனஸ் t ஓட வேல்யூ 2x minus 3 plus c. ஓகே, ஸோ இப்படியே விட்டாலும் சரி, ஆர் இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 is common for all, right? ஸோ அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு tan ஆஃப் 2x minus 3 மைனஸ் 2x டிவைடட் பை 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ 3/2 plus c வந்துடும். தென் 3/2 is a constant plus c is also a constant. அப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஜஸ்ட் ஒரே சியா எழுதிக்கலாமா? ஸோ நோ ப்ராப்ளம், அப்படி எழுதுறதில்ல, ரைட்? பிகாஸ் இட்ஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், மற்ற எல்லாமே வேரியபிள் இருக்கு, அதை நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது. அப்போ 1/2 இன்ட்டு tan ஆஃப் 2x minus 3 மைனஸ் எக்ஸ் 2 கேன்சல் ஆச்சுன்னா பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன், வேர் சி இஸ் ஈக்குவல் டு 3/2 plus c. So that is the answer for this question, right? Then question number 22, similar to the previous one, but இங்க டைரக்டாவே நமக்கு என்ன இருக்கு, secant square x இருக்கு. So அப்ப solution to find என்ன, integral of secant square of 7 minus 4x of dx. Then நான் என்ன பண்ண போறேன், put t equal to 7 minus 4x. Then what is my dt by dx, minus 4. So அப்ப dt by minus 4 is equal to dx. அந்த 4 எங்கேயும் dx அங்கேயும் கொண்டு போறோம். அப்ப in place of dx ல dt by minus 4 போட போறோம். Therefore integral of secant square of 7 minus 4x of dx can be written as secant square, இதை வந்து t ஆ மாத்திட்டோம், into minus dt by 4. Then 1/4 minus 1/4 வெளியில எடுக்கிறேன், secant square of t dt ன்னு வருது. Then what is my secant square ஓட integration, just tan t, right? So அப்போ minus 1/4 into tan of t plus c. Then minus 1/4 into tan of t நம்ம என்ன பார்த்திருக்கோம், 7 minus 4x. So 7 minus 4x plus c அப்படின்னு எழுதியாச்சு, right? So that's all for this question number 22. Okay, and that's all for this video also. இந்த வீடியோல just ஒரு question number 22 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் 16ல இருந்து. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோல இந்த எக்ஸசைஸ்ல இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஒரு 37 இந்த பேசிக்காக இன்டகிரேஷன் பண்ணுற விஷயம் வித் ஒரு 2 MCQ கொஸ்டின். அப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஒரு 39 கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் நமக்கு இருக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், சப்ஸ்டியூஷன், ஏதோ ஒரு வேரியபிள் ஒரு டேர்முக்கு பதில் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதிலேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னொரு டேர்மையோ இல்லை பவரில் இருக்கிறதையோ ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.